என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். அழகான ஒரு புதிய நாளின் விடியலை கொடுத்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம். இந்த நாளின் சிப்பிக்குள் முத்து சங்கீதம் 119:58. முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். தாவீது சொல்றாரு, முழு இருதயத்தோடும் உங்க தயவுக்காக கெஞ்சுகிறேன். எதன்படி இறங்க வேண்டுமா? வாக்கின்படி இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உமது வாக்கின்படி இறங்கும். தாவீது சஞ்சலத்துல கவலையில இருக்கும்போது அவர் வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபித்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. முழு இருதயத்தோடும் ஜெபித்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். எத்தனை பேரு தேவனுடைய சமூகத்துல கெஞ்சுறீங்க, கதறீங்க, அழுது கொண்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. தாவீது சொன்னது மாதிரி, ஐயா உங்க தயவுக்காக உமது சமூகத்துல முழு இருதயத்தோடும் கெஞ்சுகிறேன் என்று கேட்கிறீங்களா? இன்னொன்றும் தாவீது சொல்லுகிறார், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஜெபம்னா அது வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கிற ஜெபங்க. உங்க கைகள்ல கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கும், உடன்படிக்கைகள் இருக்கும். கர்த்தர் பேசி இருப்பார், தீர்க்கதரிசி மூலம் உரைத்திருப்பார். அந்த வாக்குகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முழு இருதயத்தோடும் அவருடைய தயவுக்காக அவர் சமூகத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்க வேண்டும். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்ல வேண்டும். தாவீது எவ்வளவு நெருக்கங்க, எவ்வளவு பாடுகள், நண்பன்ல இருந்து, மனைவியில இருந்து, மகன்ல இருந்து, மாமனார்ல இருந்து, சுத்தி இருந்தவங்கள்ல இருந்து எல்லோரும் துரோகம். ஒரு இராணுவமே அவரை துரைத்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் தாவீது கர்த்தருடைய வாக்கை விசுவாசித்து, அவருடைய அபிஷேகத்தை விசுவாசித்து, பாதி ராத்திரியில கூட நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றாருங்க. 7 நேரங்கள் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலையும் நான் தியானம் பண்ணுகிறேன், முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? முழு இருதயத்தோடும் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? அவருடைய தயவுக்காக கெஞ்சி காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? மனிதர்களிடம் போய் நீ வாக்கு கொடுத்தியே, நீ நிறைவேற்றலையே, அன்று இந்த தேதியில இந்த மாதத்துல நீ இதை செய்வேன்னு வாக்கு கொடுத்தியே என்று கேட்கிறீங்களே. வாக்கு மாறுகிற பொய் சொல்லுகிற மனிதனிடமே அப்படி கேட்கிறீங்களே. வாக்கு மாறாத தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கை இந்த தாவீதை போல வாக்கின்படி எனக்கு செய்யும் என்று வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. தாவீதுக்கு இருதயத்துல வேதனை, தேவனுடைய தயவு தேவைப்படுகிறது, கெஞ்சுகிறார். ஆனா சொல்றாரு, உங்க வாக்கின்படி எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தாவீது என்னென்ன வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபித்திருப்பார் என்று யோசிக்கும் போது சங்கீத பகுதிகளை, தாவீது எழுதின சங்கீத பகுதிகளை எடுத்து வாசித்து பாருங்களேன். அவர் வாக்குத்தத்தங்களை அப்படியே சொல்லி சொல்லி ஜெபிக்கிற அனுபவங்கள் உண்டுங்க. உங்களுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் தானே. இளைப்பாறுதல் தராம எப்படிங்க விட்டுருவாரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. உங்களுக்கு சகாயம் பண்ணாம விட்டுருவாரா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்னாரே. தண்ணீர் என்பது சோதனை,
அந்த தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் மக்களே அப்படின்னு சொல்றாரு. இதை விடங்க என்னங்க பரிசு, என்னங்க உறுதி வேணும் உங்களுக்கு? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீங்க உடைக்கப்படுகிற நேரம், நொறுக்கப்படுகிற நேரம், உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து என்று வேதம் சொல்லுகிறது. சமீபமாயிருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார். பாருங்களேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. நீங்க நோக்கி கூப்பிடுறீங்களா? உத்தரவு வேணுமா? அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். நீ அறிந்திருக்க மாட்ட, நீ நினைச்சிருக்க மாட்ட, நீ யோசித்திருக்க மாட்ட. உனக்கு எட்டவே முடியாது நீ நினைக்கலாம். அது பெரிய காரியம், எட்டாத கனி என்று நீ நினைக்கலாம். அந்த கனியை பறிச்சு உன் கையில கொடுப்பேன். எனக்கு எட்டாதது எதுவுமே இல்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு வாக்குங்க, எவ்வளவு வாக்கு, எவ்வளவு வாக்கு. இந்த வாக்குகளை எல்லாம் சுமந்து கொண்டு, ஏன் பயந்து கொண்டு, கண்ணீர் வடித்து கொண்டு, அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? திகச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனக்கு சகாயம் பண்ண ஆள் இல்லையான்னு கலங்குறீங்களே. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த சோதனை என புரட்டி போடுமா நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லையே என்று சொல்லுகிறார். நான் தனியா இருக்கிறேன், தனியா இருக்கிறேன், சோர்வோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், என்னை தேற்றுவதற்கு கூட பக்கத்துல யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சு அழுதுகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நொறுங்குண்ட இதயம் உள்ள உன் பக்கத்திலே தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன வேணும் மக்களே? உனக்கு என்ன வேணும்? நான் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். பாருங்களேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உத்தரவு கொடுக்கும் ஆண்டவர். நீ அறியாதது, நீ யோசிக்காதத, எட்டாத காரியத்தை தான் உனக்கு நான் செய்வேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்களேன், உதாரணத்திற்கு எலிசா சொல்லுகிறார், நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனாலும் ஆடு மாடுகள் எல்லாம், மிருக ஜீவன்கள் எல்லாம் தண்ணி குடிக்கும், பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? கால்வாய்களை வெட்ட வேண்டும். எப்படி? கால்வாய்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் நான் சொல்றேன், உங்க வழியை ஆயத்தப்படுத்துங்க. உங்க காரியங்களை நடப்பிப்பதற்காக எழுந்து நெல்லுங்க. உங்க காரியத்தை துவங்குங்க. எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. விசுவாசம் இல்லாமல் கால்வாய்கள் வெட்டாம்படாமல் இருந்தால் தண்ணீர் எப்படி வந்திருக்கும்? தண்ணீர் வருவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கால்வாய்களை வெட்டு என்று. கால்வாய்கள் நிரம்பினதல்ல, தேசமே தண்ணியால நிரம்பிச்சான். விசுவாசத்தினால ஒரு காரியத்தை செய்ய நீ கர்த்தரை நம்பி காரியத்தை எடுத்து வைக்கும் போது, உன் காலை முன்னாடி எடுத்து வைக்கும் போது, ஆயத்தப்படுத்தும் போது, துவங்கும் போது, எப்படி ஏதோம் தேசம், அதாவது ஏதோம் தேசத்தின் வழியாக தண்ணீர் வந்ததாம். அவ்வளவு நாட்கள் வறட்சியா இருந்த அந்த தேசத்திற்கு தண்ணீர் வர காரணம் என்ன தெரியுமா? விசுவாசித்து கால்வாய்களை வெட்டினதுதான். தேசமே தண்ணீரால் நிரம்பியது. அப்படின்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் எழும்பல, ஆயத்தப்படல, காரியங்களை நடப்பிக்கல, உங்க காரியங்களை துவங்கல, அந்த காரியம் பெருசு 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 என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அதனாலதான் தண்ணீர் வராமல் இருக்கிறது. காரியத்தை துவங்குங்க, ஆயத்தப்படுத்துங்க. தாவீது சொல்றாரு, உமது வாக்கின்படி இறங்கும் என்று சொல்லுகிறார். அவர் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்று அநேக தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அறியாத, நினைக்காத, எட்டாத காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். ஏதோம் வழி எப்படி தண்ணீர் வந்ததோ, தண்ணீரை திசை திருப்பி விட்டாரோ, அதுபோல நீங்களும் கால்வாய்களை வெட்டும்படி எப்படி அந்த ஜனங்கள் எழும்பினார்களோ அதுபோல நீங்களும் எழும்புங்கள்.
ஆயத்தப்படுத்துங்க. அவருடைய வாக்கின்படியே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.